கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம். அதிலே 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. இங்கே யாக்கோபு ஒரு நிருபத்தில், அவருடைய லெட்டரில் நமக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்க விரும்புகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்குது. விசுவாசம் இல்லாமல் ஒருவரால் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளமே என்னதுங்க? விசுவாசம் தான். விசுவாசம் வெறும் விசுவாசமா இல்லாம அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? வேலை செய்ய வேண்டும். அதை கிரியை செய்ய வைக்க வேண்டும். அதை கிரியை செய்ய வைத்தாக்க தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையாக இருக்கும். விசுவாசம் இல்லாம ஒரு மனுஷன் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றனாக்க அவன் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் கிடையாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இந்த உலகத்துல 2 விஷயம் இருக்குது. எல்லாமே 2 தான் இருக்கும். நல்லது, கெட்டது, நன்மை, தீமை, அதுக்கப்புறம் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், எஜமான், வேலைக்காரங்க, இப்படி எல்லாமே 2 தான் இருக்குது. எல்லாத்தையும் 2 தான் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அது போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் 2 இருக்குது. அது என்னன்னாக்கா, ஒன்று உண்மை, இன்னொன்று பொய். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது, பொய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எதின் அடிப்படையில் இருக்குதுன்னா, விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்குது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானாக்க அவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவங்க வாழ்க்கையில விசுவாசத்துல வாழ்றாங்களா, அவங்க வாழ்க்கை விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வைத்து என்ன பண்ணலாம்னா, அவங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்பதை அடையாளம் காணலாம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இல்ல அவங்க ஒரு பொய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றாங்கன்னா எப்படின்னாக்கா, அதே தான் விசுவாசம் இல்லையா, அவங்க கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா தேவன் சொல்லுகிறார், தேவனுக்கு எது பிரியமா இருக்கிறது என்றால் விசுவாசம் தான் அவருக்கு பிரியமாக இருக்கிறது. எபிரேயர் 11:6 நம்ம வாசிக்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நடக்கவே நடக்காதுங்களாம். விசுவாசம் இல்லைன்னா குட்டியக்காரனை அடித்தாலும் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஏங்க, நான் ஜெபம் பண்ணுறேங்க, நான் பைபிள் படிக்கிறேங்க, நான் சர்ச்சுக்கு கரெக்டாக வரேங்க, நான் இந்த மாதிரி காணிக்கை செலுத்துறேங்க, நான் இப்படி வாழ்கிறேங்க, நான் இத்தனை ப்ரேயர் நடத்துகிறேங்க, நான் இத்தனை பேர்த்துக்கு என்ன பண்ணுறேங்க, பிரசங்கம் பண்ணுறேங்க, நான் இத்தனை பேர்த்துக்கு அவர்களுக்கு ஜெபம் பண்ணி இத்தனை பேர் சுகமாக இருக்காங்க, எல்லாம் நல்லதுங்க. விசுவாசம் இருக்குதா? அல்லேலூயா. எல்லாம் நடக்கும். நம்ம வார்த்தைக்கு ஆண்டவர் அங்கீகரித்து நம்முடைய வார்த்தைகளுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கணுங்க? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது நடக்கவே நடக்காது. அதை தான் இந்த யாக்கோபு சொல்றாரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் போல இருந்துடக்கூடாது. அந்த வாழ்க்கையில விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். அந்த விசுவாசம் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யாம அது சும்மா இருந்துச்சுன்னா அது உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. எப்படியெல்லாம் விசுவாசம் கிரியை செய்யும் என்பதை தான் இந்த யாக்கோபு நிருபத்தில் நம்ம காண்கிறோம். போன வாரத்தில் நம்ம தியானிச்சோம், தேவனையே சோதிக்கிற சோதனை என்னது, அந்த சோதனையை எப்படி ஆண்டவர் ஜெயிக்க முடியும்னா நம்முடைய விசுவாசம் தான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய விசுவாசம் தான். பிசாசானவன் தேவன் கிட்ட போய் சோதனை வைக்கும் பொழுது கூடி தேவனை ஜெயிக்க வைக்கிறதே நம்முடைய விசுவாசம் தான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன்னா பிசாசானவன் என்ன பண்றான், நம்மளை சோதிப்பதற்காக தேவன் கிட்ட போய், உங்க பிள்ளை தானே, உங்க பிள்ளை ஏன் தெரியுமா உங்களை விசுவாசித்துட்டு இருக்குது, உங்க பிள்ளை ஏன் தெரியுமா உங்களை நம்பிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, இதெல்லாம் நீங்க செய்றீங்க, அதனாலதான் உங்க பிள்ளை உங்களை நம்பி உட்காந்துருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், போங்க நீங்க யாரா நான் யாரான்னு வேலையை பார்த்துட்டு போங்கன்ட்டு போயிடுவாங்க அப்படின்னு போய் பிசாசானவன் அங்க போய் சொல்றான். அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வேணா போய் சோதிச்சு பாரு, என் மகன் ஒருபோதும் என் மேல இருக்கிற விசுவாசத்தை விடவே மாட்டான்
ஆண்டவர் நம்ம மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறாருங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவன் நம்ம மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறார். என் பையன் ஒரு நாளும் ஒருபோதும் என் மேல இருக்கிற விசுவாசத்தை இம்மை அளவு கூடி குறைக்க மாட்டான் அப்படின்னு பிசாசு கிட்ட சவால் விட்டு தான் சோதனைக்கு அனுமதிக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலர் சொல்றாங்க தேவன் சோதனைக்கு அனுமதி கொடுத்துட்றாரு, அதனால தான் நமக்கு சோதனை வருது. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது, எனக்கு இவ்வளோ கவலை இருக்குது, இவ்வளோ துன்பம் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது தானே. இப்படி ஒரு சோதனையில் நான் வாழ்றேன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சு ஏன் இதை அனுமதிச்சு என்னை வாழ வச்சுட்டு இருக்கிறாரு? இந்த சோதனையிலிருந்து என்னை விடுதலை ஆக்கலாம்ல. அவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கான்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம்? பேச ஆரம்பிச்சிடறோம். பிசாசானவனுக்கு இதுதான் வேணும். அவருக்கு கண் இல்லை, அவருக்கு காது இல்லை, ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு என் வாழ்க்கையில். என் வாழ்க்கை வெறும் சோதனையாகவே இருக்குது, என் வாழ்க்கை வெறும் வெறுமையாகவே இருக்குதுன்னு நம்ம வாயால் சொல்லணும். அதுக்கு தான் அவன் என்ன பண்ணுறான்? தேவன்கிட்டயே போய் நம்மளை பற்றி என்ன பண்ணுறான்? குற்றம் சாட்டுகிறான். அவன் குற்றம் சாட்டுறதுக்கு காரணம் என்ன? உங்கள் பையன் சரியில்லை, அதை உங்கள் பையன் வாயாலேயே ஒத்துக்க வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறான்? தேவன்கிட்ட சோதனைக்கு போய் நிற்கிறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? நம்மளை நம்பி சோதனையை அனுமதிக்கிறாருங்க. இப்போ சோதனை யாரால வருது? தேவனை அனுமதிக்கிறாரு, நம்ம தான் அனுமதிக்கிறோம். காரணம் நம்முடைய விசுவாசம் தான் நமக்கு சோதனையை உண்டாக்குகிறது. தேவன் மேலே இருக்கிற விசுவாசம் தான். நாம் தேவன் மேலே எந்த அளவுக்கு விசுவாசம் வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு பிசாசானவன் நம்மை சோதிக்க வேண்டும் என்று முயற்சிகளை எடுப்பான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனால் ஒரு விஷயம் என்னன்னாக்க, இப்போ பிசாசுனால தேவனுடைய சமூகத்தில் போய் நம்மளை குற்றம் சாட்ட முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ணுறான் தெரியுங்களா? தேவனுடைய சமூகத்துக்கு ஏன் குற்றஞ்சாட்ட போக முடியாதுன்னா, இப்போ இயேசுவின் ரத்தம் அங்கே என்ன இருக்குதுங்க? நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது, வாதாடிட்டு இருக்குது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிசாசானவன் அங்கே போய் குற்றஞ்சாட்டணும்னு நினச்சானா, இந்த சாமுவேல் பாஸ்டர் பாவி அப்படின்னு சொல்லிட்டு போய் குற்றஞ்சாட்டணும்னு நினச்சான்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இயேசுவின் ரத்தம் என்ன சொல்லுவான்? அதுக்கு தான் தண்டனை வாங்கியாச்சு இல்லை, வேலையை பார்த்துட்டு போடானும். இயேசுவின் ரத்தம். போன வாரம் தியானிச்சு இல்லைங்களா? போன வாரம் வந்தவங்களுக்கு தெரியும். ஹோம்ஒர்க் எழுத போய் எழுதாமல் ஒரு பையன் போய் ஸ்கூலில் உட்காந்துருக்குறான். அப்போ டீச்சரை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குங்க? ஐயோ, அட்டிவயரெல்லாம் கலங்கும். என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, எந்த குச்சியில் அடிக்க போகிறாங்களோ, எத்தனை பேர்த்துக்கு முன்னாடி மானம் போக போதோ தெரியலையேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பயத்தில். அதே அந்த டீச்சர் வந்து ஹோம்ஒர்க்கு எழுதினியாடான்னு கேட்டாக்க, எழுதலை டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தயங்கத்தில் பயத்தில் சொல்லுவான். சொல்லி முடிச்சோன்னே ஒரு அட்டி ஓங்கி ஒன்று விட்டு, நான்லாம் வாங்கியிருக்கிறேன் அதெல்லாம், அல்லேலூயா. போர்டுக்கு முன்னால் போய் நிற்க சொல்லுவாங்க, போர்டை பார்த்து நில்லுன்னுவாங்க, பின்னால் விடுவாங்க பாருங்க அடி. அடி வாங்கினதுக்கப்புறம் தைரியம் வந்துடும். அதான் அடி வாங்கியாச்சு நம்ம. எத்தனை பேர் இருக்கு? ஹோம்ஒர்க்கு செய்யலை, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஆனால் என்ன பண்ணிட்டீங்க? அடித்து தண்டிச்சிட்டீங்க. தண்டனையை நான் வாங்கிட்டேன், தண்டனை வாங்கின பின்னாடி நான் ஏன் பயந்துட்டு உட்காந்துருக்கணும்? எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கான தண்டனையை, என் பாவத்திற்கான தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு சிந்தின ரத்தம் அங்கே இருக்கிறபடினாலே பிசாசானவனால போய் என்ன பண்ண முடியாதுங்க, இவன் பாவின்னு சொல்ல முடியாது. இப்போது அதே போல் தானே அங்கேயும் ஸ்கூல்லையும் அடி வாங்கியாச்சு, வாங்கியாச்சு, ஹோம்ஒர்க்கெல்லாம் செஞ்சு செய்யலைன்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து அடிச்சிட்டாங்க. இன்னொரு பையன் எந்திரிச்சு, டீச்சர் இவன் ஹோம்ஒர்க்கே செய்யலை அப்படின்னாக்கா என்ன நடக்கும்? அவனை எத்தனை தடவை அடிக்கிறது, அவன் தான் அடி வாங்கிட்டானே, விட்றா உட்கார்றா அப்படிம்பாங்க. இருக்கிறீங்களா? ஏன்னா தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு. இப்போ பிசாசானவனால் என்ன பண்ண முடியாதுங்க, தேவனிடத்தில் போய் குற்றம் சாட்டுவதற்கான வழி இல்லை. ஆனால் அவன் இன்னொரு விதத்தில் குற்றம் சாட்டுவான். அது எப்படி தெரியுங்களா? நம்முடைய மனசாட்சியில் வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். நீ இன்னைக்கு காலைல ஜெபம் பண்ணல தானே, நீ இன்னைக்கு காலைல பைபிள் படிக்கல தானே, சர்ச்சுக்கு ஒழுங்கா போல தானே, நீ எல்லாம் உண்மையான விசுவாசியா? நீ விசுவாசியே கிடையாது, நீ விஷ ஊசி அப்படின்னு என்ன பண்ணுவான் பிசாசு? குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். பாரு, நீ சர்ச்சுக்கு போய் இவ்வளோ பிரசங்கம் கேட்குற, இவ்வளோ செய்திகளை கேட்குற, இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற, ஆனால் உனக்கு விசுவாசமே இல்லாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிற பத்தியா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீ விசுவாசிக்கிற, சர்ச்சுக்கு போகிற, எல்லாம் பண்ணுற, ஆனால் உனக்கு ஏதாவது நடக்குதா? ஏன் தெரியுமா? நீ இப்படியெல்லாம் இல்லை, அதனால தான் உனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, காரணம் நீ விசுவாசியே கிடையாது. சொல்லுவாங்க லக்கே அடிக்க மாட்டேங்குதுங்க. சிலர்லாம் லக்கை நம்பி வாழ்கிறாங்க. லக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, விசுவாசம் தாங்க மேட்ரு. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
அதிர்ஷ்டம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும்னா விசுவாசம் இருந்தால் தான் அதிர்ஷ்டமே நடக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிசாசனை எப்படி சொல்லுவான்னா அப்படியே மாற்றி சொல்லுவான். எப்படின்னாக்க, நீ சர்ச்சுக்கு போய் அதை பண்ணுற இதை பண்ணுற அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் இருக்கிற, ஆனால் உன் வாழ்க்கையில் ஏதாவது மாறி இருக்குதா? காரணம் ஏன் தெரியுமா? நீ ஒழுங்கு கிடையாது, நீ உருப்படியான ஒரு வேலையை செய்கிறது கிடையாது, நீ ஒழுங்காக உட்காந்து ஜெபம் பண்ணுறது கிடையாது, நீ ஒழுங்காக உட்காந்து பைபிள் படிக்கிறதே. இப்போ என்ன நடக்கும்? ஐயோ, நான் பைபிள் படிக்காதனால தான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பைபிள் படித்தா பரவாயில்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? என்னால் பைபிளே படிக்க முடியாத பாவி ஆயிட்டேங்க நான், அதனால தொடர்ந்து பைபிளே படிக்கிறதில்ல. என்னால் ஜெபம் பண்ண முடியாத பாவி ஆயிட்டேங்க நான், அதனால தொடர்ந்து ஜெபம் பண்ணாமையே போயிடுறது. இதுதான் பிசாசுக்கு வேணும். இப்ப தேவன் கிட்ட போய் நம்மை பற்றி குற்றம் சாட்டுவது கிடையாது, நம்மிடத்தில் நம்முடைய மனசாட்சி கிட்ட நம்மை பற்றி நம்மிடத்தில் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்ப இதனால என்ன ஆகுது? நம்முடைய விசுவாசம் குறைந்து போகிறது, குற்ற மனசாட்சி உண்டாகிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் வாழ்ந்து எண்ணத்துக்கு எத்தனை பேர் யோசித்து இருக்கிறீங்க? சூழ்நிலைகள் வரும் பொழுது, பிசாசானவன் நம்ம இப்படி குற்றம் சாட்டும் பொழுது, நான் வாழ்ந்து எண்ணத்துக்கு பேசாம போயிடலாம் போல. இதுதான் குற்ற மனசாட்சியினுடைய கடைசி ஸ்டேஜ். எத்தனை பேர் இருக்கிறீங்க? வாழ்ந்து பிரயோஜனமே இல்லாமல் இருக்கிறேன், சர்ச்சுக்கு போயும் பிரயோஜனம் கிடையாது, வீட்டில இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, எங்க போய் எப்படி வாழ்ந்தாலும் நான் பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கிறேன், வேலையிலேயே எனக்கு பிரயோஜனம் கிடையாது, எதுலேயுமே பிரயோஜனம் இல்லாமல் தான் நான் இருக்கிறேன், அதனால வாழ்ந்து எண்ணத்துக்கு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம். இதுதான் பிசாசுக்கு வேணும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ அதெல்லாம் எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னாக்கா விசுவாசம் தான். விசுவாசம் இருந்தாக்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடித்தளம். அது இல்லாமல் இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுங்க? கிரியை செய்ய, அது வேலை செய்ய வேண்டும். எப்படியெல்லாம் வேலை செய்யணுன்றதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இன்றைய தினத்தில் 3ஆவது வசனத்தை பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். சொல்லுங்க. சோதனை வரும்பொழுது நமக்கு ஒரு விசுவாச பரீட்சை வருகிறது. அந்த விசுவாச பரீட்சை வரும்பொழுது நமக்கு பொறுமை வரும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். நடக்கிறத பேசுங்க பாஸ்டர். வர சூழ்நிலைகளை பார்த்தா, வர பிரச்சனைகளை பார்த்தா எங்க சந்தோஷமா இருக்கிறது? சந்தோஷமா இருக்கிறதுக்கான நிலைமையா இருக்குது நமக்கு. சுத்தி சுத்தி நடக்கிறத பார்த்தாக்க ஏண்டா இந்தியாவில் பிறந்தோன்ற மாதிரியே இருக்குது இல்லைங்களா? அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ நெருக்கடிகள், அவ்வளோ துன்பங்கள், அவ்வளோ சோதனைகள். இதெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க சந்தோஷன்ற ஒரு வார்த்தையே நமக்கு எப்படி இருக்குன்னா கசப்பா தெரியுது. சந்தோஷன்றத பேசவே பேசாதீங்கன்றோம். பேசவே பேசாதீங்க சந்தோஷன்றத. சந்தோஷன்றதை என் வாழ்க்கையில பார்த்து பல ஆண்டுகளாய் போச்சு. இப்ப சந்தோஷன்றது நீங்க பேசவே கூடாது. ஏன்னா அப்படி ஒரு நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கொரோனா காலகட்டத்தில் பாருங்க, கொஞ்சத்தான பிரச்சனைகளா வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருந்தோம். லோன் கட்ட முடியல, நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, ஃபீஸ் கட்டுறதுல பிரச்சனை. அது மாத்திரங்களா, சர்ச்சுக்கு வர்றதுல பிரச்சனை, தேவாலயத்தில் அவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஆன்லைன்ல ரோதனை, ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம என்ன பண்றோங்க சந்திச்சுக்கிட்டே இருந்தோம். இதன் மத்தியில் எப்படி சந்தோஷமா இருக்கிறது? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி சந்தோஷமா இருக்கிறது? ஆனா இவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் வரும் பொழுது, இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் பிசாசானவன் தான். அந்த பிசாசானவன் இந்த சோதனைகளை கொடுக்கும் பொழுது நம்ம என்னவா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணுமா? ஏன் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்றாருன்னா, இந்த சோதனைகள் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. அது என்னதுனாக்க பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். என்னதுங்க? பொறுமை. பொறுமை வேணும். பொறுமை இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னாக்க, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை சந்தோஷமாக எண்ணுவோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பொறுமை இல்லைனாக்க என்ன ஆகுங்க? அவசரப்பட்டு சிக்கல்ல போய் மாட்டிக்குவோம். ஒரு சோதனையிலிருந்து தப்பிக்கலாம்னு நினைச்சு இன்னொரு சோதனையில போய் மாட்டிக்குவோம். பொறுமை இருந்துச்சுனாக்க என்ன நடக்குங்க? நமக்கு அந்த சோதனை வரும்பொழுது அதை எளிமையாக எதிர்கொள்வோம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா.
பிசாசானவன் ஒரு சோதனையை சோதிக்கிறாங்க. எங்க தெரியுங்களா? கலிலேயா கடல்ல. அந்த கடல்ல வந்து இயேசு கிறிஸ்து படகுல படுத்திருக்கிறாரு. அப்படின்னா இப்போ படகுனாக்க எப்படி இருக்குனாக்க, அந்த படகுக்குள்ள சில ரூம்ஸ் இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? சில ரூம்ஸ் இருக்கும். அந்த ரூம்ஸில் வந்து பெட்டு போட்டிருக்கிறாங்க. முடியல அப்படின்றப்போ நைட் ஆயிடுச்சு அப்படின்னாக்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி மாதிரி ஒரு சில பெட்ரூம்ஸ் மாதிரி இருக்குது. அங்கே போய் இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறார். உள்ள படுத்தவருக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் வெளியில் நடக்கிற விஷயம் இவர் ஆவியில் உணர்றார். வெளியில் என்ன நடக்குதுன்னா, சூறாவளி வீசுகிறது, காற்று அடிக்கிறது, அலை மோதி படகு கவிழ்ந்து போகத்தக்கதாக அங்கே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. சூழ்நிலை மிக மோசமாக இருக்குது. இப்போ சீஷர்களும் அந்த படகுல இருக்கிறாங்க. இப்போ இந்த சீஷர்களுக்கு தான் விசுவாச பரீட்சை. என்னதுங்க? அவங்க அவசரப்படுறாங்களா பொறுமையாக இருக்கிறாங்களான்னு பார்க்கறது தான் பிசாசனுடைய வேலை. இயேசு கூடவே இருக்கிறாரு. கூடவே இருக்கும் பொழுது கூட அவங்களுக்கு என்ன நடக்குதுங்க? விசுவாச பரீட்சை நடக்கிறது. காற்று கடல் கொந்தளிக்கும் பொழுது இவங்க பேசுகிறாங்க, ஆண்டவரே நாங்கள் செத்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? நாங்கள் கவலைப்படுறது இல்லாமல் ஆண்டவரையும் கவலைப்பட வைக்கிறோம். சீசர்கள் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, எதை குறித்து கவலைப்படாதீங்கப்பா, நீங்கள் கவலைப்படுற காரியத்தை விட நீங்கள் விசேஷமானவங்கன்றார். எதுக்காக நீங்கள் கவலைப்படுறீங்களோ அதை விட நீங்கள் மேலானவங்க, அதை விட நீங்கள் விசேஷமானவங்க, அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்கன்றாரு. கவலைப்படாதீங்கன்னு சொன்னவர்கிட்டயே போய் இவங்க என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இதைத்தான் பிசாசு எதிர்பார்க்குறான். இதைத்தான் பிசாசு. இப்போ இவங்களுக்கு என்ன இல்லாமல் போச்சுங்க? விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. விசுவாசம் இல்லாமல் போனனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்தாங்க. என்ன சொல்கிறாருங்க? சொல்கிறார், அமைதலாயிரு அப்படிங்கிற. என்ன சொல்கிறாருங்க? இவங்களுக்கு அந்த பொறுமை, பிரச்சனையை பார்த்தோன்னே இவங்களுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சுன்னா படபடன்னு ஆயிடுச்சு. அந்த பொறுமை இல்லை. பொறுமையை இழந்து தான் அவங்க பேசுகிறாங்க. என்னன்னுங்க? ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு எழுந்து என்ன சொல்கிறாருங்க? அதை பார்த்து பொறுமையாக இருக்கிறார். பொறுமையாக இருந்து சொல்கிறார், ஒரே வார்த்தை சொல்கிறார், அமைதலாயிருன்றார். அங்கே உடனே என்ன ஆயிடுச்சுங்க? காற்றும் கடலும் அமைதலாயிற்று. சொல்கிறாங்க, காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை இடுகின்ற இவர் யார் அப்படின்றாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆகவே தேவசனமே, நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுது, விசுவாச பரீட்சை வரும் பொழுது, அதை நம்ம மகிழ்ச்சியாக என்ன வேணும்னா, முதல்ல அது நமக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை என்ன பண்ணணுங்க? மகிழ்ச்சியாக எண்ண வேண்டும். சரிங்களா? ஆமென். நம்ம இன்னைக்கு ஒருத்தரை குறித்து பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்படி சந்தோஷத்தை கண்டடைந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையிலையும் பயமில்லாமல் விசுவாசம் நிறைந்தவர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆமென். அவர் வாழ்ந்து காணிச்சிட்டு போயிருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நம்மளால விசுவாசம் உள்ளவர்களாக, விசுவாசம் நிறைந்தவர்களாக வாழ முடியும் என்பதை அவர் வாழ்ந்து காணிச்சிட்டே போயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாங்க, இது முடிஞ்சிட்டோம்.
ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து கவனிக்கலாம். ஆமென். இப்போ அந்த கடினமான வாழ்க்கையிலையும் நம்ம எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலையும் பயமில்லாமல் வாழ்வதற்கும், அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் விசுவாசத்தோடு வாழ்வதற்கும் பவுல் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவருடைய வாழ்க்கையை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையில், இப்பேற்பட்ட ஒரு பலவிதமான சோதனைகளை நம்ம அகப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையை வைத்து கற்றுக்கொண்டு நாமும் ஒரு விசுவாச வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. சரிங்க, அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் இன்றைக்கி இந்த பிலிப்பியர்லேருந்து தான் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பிலிப்பியர் நிருபத்தில் அவருடைய விசுவாசத்தை அப்படியே நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் மீது அவர் கொண்டிருக்கிற அன்பு, தேவன் மீது அவர் கொண்டிருக்கிற விசுவாசம் என்ன என்பதை நம்ம இந்த பிலிப்பியர் நிருபத்தில் அதிகமாக பார்க்க முடியும். நம்ம வாசிக்கலாங்களா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம், அதில் 12லேருந்து 17 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். நன்றாக கவனிங்கள். 12லேருந்து 17. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் நல்மனதிலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்தம் மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவர் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்போ நம்ம இந்த 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் அடிக்கடி சொல்றார், என் கட்டு என் கட்டு என் கட்டுன்னு சொல்றார். என்ன சொல்றாருங்க? எனக்கு ஒரு கட்டு இருக்குது பாருங்க. அதில் 13ஆம் வசனத்தை பாருங்க. அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி, என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டா இருக்குது அப்படிங்கிறார். 14ஆம் வசனத்தை பாருங்க. சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறாருங்க. எனக்கு ஒரு கட்டு இருக்குதுங்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு ஒரு கட்டு இருக்குது. அவர் என்னத்தை இங்கே கட்டுன்னு சொல்றாரு அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த பிலிப்பியர் எழுதின நிருபம் இவர் எங்கிருந்து எழுதுறாரு தெரியுங்களா? பவுல் என்பவர் பாருங்க, மேல முதல்ல அந்த பிலிப்பியர் புஸ்தகத்தை பற்றி சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம். இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை பவுல் எங்கிருந்து எழுதுறார் அப்படின்னாக்க ஒரு ஜெயிலில் இருந்து எழுதுறார் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? ஜெயிலில் இருந்து எழுதுறாங்க. ஆனா இவர் சொல்றதை பார்க்கும்போது இவர் கண்டிப்பா ஜெயிலில் இருந்து தான் எழுதியிருக்கணுன்றது நமக்கும் புரியுது. இருக்கிறீங்களா? இவர் ஒன்று சொல்றாரு, கட்டு கட்டு கட்டுன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? இது என்னதுன்னா ஜெயிலில் இருந்து தான் எழுதுறாருன்றது நமக்கும் புரியுது. எனக்கு ஒரு கட்டு இருக்குதுங்க, எனக்கு ஒரு கட்டு இருக்குதுங்க, அது கிறிஸ்துவுக்குள்ளான கட்டா இருக்குது. எனக்கு இருக்கிற கட்டு என்ன பண்ணுது? சுவிசேஷம் பிரபலமாவதற்கு ஏதுவா இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்படி என்ன பண்றாருங்க? ஒரு கட்டை பத்தி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்போ அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது பவுலும் சீலாவும் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க. அங்க என்ன சிறைச்சாலையில் போய் மாட்டிக்கிறாங்க. அங்க அந்த சிறைச்சாலை எந்த சிறைச்சாலை அப்படின்னாக்க பிலிப்பு பட்டணம் இருக்குது இல்லைங்களா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? இந்த பிலிப்பு பட்டணத்தில் போய் பவுலும் சீலாவும் இயேசுவை குறித்து முதலாக சுவிசேஷமாக பிரசங்கிக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசுவை குறித்து சுவிசேஷமாக முதலாக பிரசங்கிக்கும் பொழுது இயேசுவை குறித்து நீ இந்த ஊர்லையா பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி இவங்களை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசுவை குறித்து சொல்லவே இன்னைக்கு மட்டும் இல்லை, மதம் மாற்ற பிரச்சனை அன்னையிலேருந்து இருக்குது. ஹல்லேலூயா.
அந்த சுவிசேஷத்தையா பிரசங்கிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, இவரை பவுலையும் சீலாவையும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. சிறைச்சாலையில் போட்ட உடனே இந்த பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்கன்னா சிறைச்சாலையில், ஐயோ நம்மளை தூக்கி ஜெயிலில் போட்டாங்களே, இதுக்கு தான் இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, நம்ம அங்கேயே நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கணும், சுதாரித்து பேசாமல் பின்னாடி போய் திரும்பி போயிருந்துருக்கலாம், வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லி அப்படி கவலைப்பட்டு உட்காரலிங்க. பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில் பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஹலோ, வேதவசனம் சொல்லுது, ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் சங்கீதம். எங்கிங்க சங்கீதம் பாடு? ஜெயிலில் உட்காந்தா சங்கீதம் பாடுறது? நினைச்சு பாருங்க, நம்மளால சர்ச்சுக்குள்ளரே சங்கீதம் பாடுறதுக்கு வரமாட்டேங்குது சில நேரத்தில். ஆனா இவங்க எங்க பாடுறாங்க? ஜெயிலில் இருந்துட்டு சங்கீதம் பாடுறாங்க. எப்படி அவங்களால அந்த ஜெயிலுக்குள்ளராக சந்தோஷமாக இருக்க முடிகிறது? முதலாக அவங்க ஜெயிலில் இருக்கும் பொழுது அந்த காரியம் நடந்துச்சு. ஆனா இவர் இந்த கட்டுன்னு சொல்றத நம்ம பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துல இவரை என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க வீட்டு சிறைப்படுத்திட்டாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஹவுஸ் அரெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வீட்டிலேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்களால எங்கேயும் போக முடியாது, அவங்க வீட்டுக்குள்ளறையே தான் இருக்கணும். பவுல் காலத்தில் பவுலும் ஒரு பெரிய ஆள். அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க, வீட்டு சிறையில் வச்சுட்டாங்க. வீட்டு சிறை காவலில் அவர் என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அப்போ அவருக்கு என்ன பண்ண முடியாதுன்னா வேற எங்கேயுமே போக முடியாது. இவரை வெளியில் விடாதபடிக்கு இவரை எப்பொழுதுமே ஒரு ஆள் கண்காணிச்சுட்டே இருப்பதற்காக இவருக்குன்னு ஒரு சிறை காவலரையும் வச்சுட்டாங்க. ஷிஃப்ட் போட்டு வச்சுட்டாங்க. இந்த ஷிஃப்ட்டுக்கு இவரு, இந்த ஷிஃப்ட்டுக்கு இவரு அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி ஆளை என்ன பண்ணுறாங்க, போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்கு? இவரை வீட்டு சிறையில் வைக்கிறது இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த சிறை காவலர் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க சங்கிலினால என்ன பண்ணுவாங்கன்னா கையை கட்டிடுவாங்க. பவுலோட கையில் ஒரு சங்கிலி, அந்த சிறை காவலருடைய கையில் ஒரு லாக், நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா கை விலங்கு, இங்கே ஒன்று இருக்கும், அவர் கையில் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, எப்பொழுதுமே 24 மணி நேரமும் பவுல் அப்பேற்பட்ட ஒரு கட்டில் இருந்தார். அதைத்தான் கட்டுங்கிறார், கை விலங்க தான் கட்டுன்னு சொல்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்பேற்பட்ட ஒரு கட்டில் இருக்கிறார். அந்த கட்டில் வாழ்ந்தவர் தான் யாருங்க, இவர். ஆமென். இப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்டில் இருந்துட்டு இவர் என்ன சொல்றாருன்றத பாருங்க. 12வது வசனத்தை பாருங்க. சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று மனதாயிருக்கிறேன். எப்படி சொல்றாரு பாருங்க. எனக்கு நடக்கிறதெல்லாம் சுவிசேஷம் இன்னும் என்ன ஆக போகுது, பிரபலமாக போகுது. சுவிசேஷம் இன்னும் என்ன ஆக போகுது, பரவ போகுது. அதனால தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எனக்கு இப்போ ஏற்பட்ட கை விலங்கு இருக்கிறதுக்கு காரணம், இந்த கட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சுவிசேஷம் இன்னும் அதிகரிக்க போகுதுப்பா, சுவிசேஷத்தினால இன்னும் அநேக பேர் ரட்சிக்கப்பட போறாங்க அப்படிங்கிறார். அடுத்து 13ஆம் வசனத்தை பாருங்க. அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இப்போ என்ன நடக்குது, நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதுனால என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி என்னை இப்படி ஒரு கட்டில் வச்சிருக்கிறதுனால என்ன நடந்திருக்குதுன்னா இன்னும் சுவிசேஷத்தை தைரியமா பிரசங்கிக்கிறவங்க அதிகமாயிட்டே இருக்கிறாங்கப்பா. எங்க என்ன இவர் சொல்றாருன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இவர் இருக்கிறது ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறாரு. ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்துட்டு என்ன சொல்லணும் இவர், ஐயோயோ என்னைய தூக்கி இப்படி போட்டாங்களே, எங்கெங்கேயோ போக வேண்டிய ஆள், பெரிய ஆள். நான் நினச்சேன்னா பிலிப்பிய பட்டணத்துக்கு போவேன், எபேசு பட்டணத்துக்கு போவேன், கொரிந்து பட்டணத்துக்கு போவேன். அங்கங்கே போயிட்டு இருக்கிற ஆளை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, நமக்கே அப்படி தானே இருந்துச்சு கொரோனாவில். என்ன கை விலங்கு தான் போடல, ஆனால் என்ன நடந்துருச்சு, ஒரு வீட்டு சிறையை போல ஹவுஸ் அரெஸ்டில் தான் இருந்தோம். நம்மளும் கை விலங்கு போடாமையே நம்மளால் அப்படி இருக்க முடியல. ஏன்னா நம்ம எல்லா பக்கமும் போன ஆளுங்க, அங்கங்கே போயிட்டு வந்த ஆளுங்க, வேலைக்குன்னு போயிட்டு வந்த ஆளுங்க. நம்மளால என்ன பண்ண முடியலைங்க, வீட்டுக்குள்ளார இருக்க முடியல. ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னெலாம் போயிட்டு வந்த ஆளுங்க, நம்மளால என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. சில பசங்க என்ன பண்ணாங்கன்னாக்க அந்த லாக்டவுன் சமயத்தில் அவங்களால இருக்க முடியாமல் ஃபுல் லாக்டவுனு
அவங்களால முடியல, வீட்டுக்குள்ளார எப்படியாவது வெளியில போகணும். சந்து பொந்துல பூந்து போலீஸ் கண்ணில் மண்ணை தூவிட்டாச்சு என்ன பண்ணாங்க, ஊரை சுத்துனாங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன்னா முடியல. அப்பேற்பட்ட ஒரு கட்டுல இருக்கிற மனுஷன் என்ன சொல்றாரு, இந்த கட்டுனால நல்லது நடக்க போகுதுப்பா, இந்த கட்டுனால நல்லது நடந்துகிட்டு இருக்குதுப்பா, இந்த கட்டுனால சுவிசேஷம் இன்னும் அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறதுப்பா அப்படின்னு சொல்றாருங்க. அடுத்து பாருங்க, இன்னொன்னு சொல்றாரு 15வது வசனம். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதிலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். இப்போ இதனால என்ன நடக்குது, எனக்கு நான் ஜெயிலுக்கு வந்ததுனால சிலர் என் மேல பொறாமையினாலே என்ன பண்றாங்க, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறாங்க. சிலர் நல்மனசோட என்ன பண்றாங்க, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறாங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க 16வது வசனம். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்தமான மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். என்ன சொல்றாரு பாருங்க, போயிட்டானா அந்த ஆளு உள்ள. அந்த ஆளு உண்மையான பாஸ்டர் கிடையாதுங்க, நல்ல பாஸ்டரே கிடையாது. அவர் மோசமான ஆளு. நான் தான் சரியான பாஸ்டர் நிரூபிக்கிறதுக்காக கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்களாம். இன்னும் வேதனையை கூட்டுறதுக்கு தான் என்ன பண்றாங்க, இயேசுவை பத்தியே சொல்றாங்களாமா. ஆனா இன்னொரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். என்னை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சுவிசேஷத்தை இவ்வாறாக பிரசங்கம் பண்றாங்க அப்படிங்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லைங்க, 19ஆம் வசனத்தையும் 20ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுது போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். இப்போ என்ன சொல்றாருங்க, இப்போ நான் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறேன். நான் எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. எனக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை நான் விடுதலையாகி ரட்சிப்பாகி நான் என்ன பண்ணலாம், வெளியில வரலாம். இந்த ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து நான் விடுதலை பெறலாம். ஆனா அப்படி விடுதலை பெறாமல் எனக்கு சாவு வர்றதுக்கும் நேரலாம் அப்படிங்கிறார். எனக்கு மரணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். அதுதான் சொல்றார் 20ஆம் வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட மாட்டேன். எனக்கு நான் என்ன ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து விடுதலை ஆக்குனாலும் எனக்கு சந்தோஷம்தான். இல்லை என்னை ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்து விடுதலை ஆக்காம என்னை மரண தண்டனைக்குள்ளாக்கினாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதான் சொல்றாரு, எப்பொழுதும் போல இப்பொழுதும். நான் எப்படி 5 ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டனோ அதே போலதான் இப்பவும் இருக்கிறேங்கிறாருங்க. இப்ப ஏற்பட்ட ஒரு நெருக்கத்தில் உட்காந்துட்டு சொல்றாரு, சிறைச்சாலையில் உட்காந்துட்டு ஹவுஸ் அரெஸ்ட்ல உட்காந்துட்டு கட்டுகளில் உட்காந்துட்டு ஒருத்தர் 24 மணி நேரமும் பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எங்கேயாவது போயிடுவாரா, ஏதாவது இயேசுவை பற்றி சொல்லிடுவாரான்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறான். அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு கூட இவர் என்ன எப்படி எழுதுறாருன்றத பாருங்க. எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அது ரட்சிப்புல முடியும். ஆனா நான் எதை குறித்தும் வெட்கப்பட மாட்டேன். நான் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடும் ஜீவனானாலும் சரி சாவானாலும் சரி கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் உயிரோட இருந்தனாக்க இந்த சரீரம் அவருக்காக உழைக்கும். நான் செத்துட்டனாக்க இந்த சரீரம் அவருக்காக மண்ணில் விதைக்கப்படும். அதனால எனக்கு சந்தோஷம் தான். ரெண்டுமே எனக்கு சந்தோஷம் தான்றாருங்க. எனக்கு என்னன்னா பவுலுக்கிட்ட இருக்கிற அந்த விசுவாசம் எனக்கு வேணும்னு நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்பேற்பட்ட கட்டு இருந்தாலும் சரி, ஜீவனோட இருக்கணும் இல்லை செத்து போகணுன்ற நிலைமை வந்தாலும் சரி, எப்பொழுதும் போல விசுவாசத்துல உறுதியா இருந்து எல்லா சூழ்நிலைகளையும் சந்தோஷமா இருக்கிறாருங்க அவரு. எப்படிங்க முடியுது இது? ஹல்லேலூயா. எப்படி இவருனால முடியுது? அப்ப எனக்குள்ள இருக்கிற ஆசை என்னன்னா, இவருக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் என்ன பண்ணணும், எனக்குள்ள வரணும். இவருக்குள்ள அது மட்டும் இல்லைங்க தேவஜனமே, இவருக்குள்ள இன்னொரு விஷயமும் இருக்குது. இன்னும் ஒரு சில காரியங்களை பாருங்க. இவர் எதுலெல்லாம் சந்தோஷப்படுறாருன்றத பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை பாருங்க. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீங்கள் அதற்கு
உடன்பட்டவர்களா ஆனபடியினால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. கட்டில் உட்காந்துக்கிட்டு ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு யாருக்காக விண்ணப்பம் பண்றாராம்? பிலிப்பு சபைக்காக என்ன பண்றாராம்? ஜெபிக்கிறாராங்களாங்க. அது எப்படி ஜெபிக்கிறாராம் பாருங்க. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்றாரு. ஐயோ என்ன ஜெயிலில் போட்டாங்களே, அந்த பிலிப்பு சபையை கொஞ்சம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணல, சந்தோஷமா ஜெபம் பண்றாராம். ஆண்டவரே எனக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு நிலைமை இருக்குது, அதற்காக நன்றி, பிலிப்பு சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க, அந்த சபையினுடைய தேவைகளை சந்திங்க, அங்கே இருக்கிற ஜனங்களை உங்களுடைய வார்த்தையினால நிரப்புங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாராம்? சந்தோஷத்தோட எப்பொழுதும் போல அந்த சபைக்காக ஜெபிச்சாராம். அவர் தான் சொல்றாரு பாருங்க, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி. சந்தோஷமா விண்ணப்பம் பண்றாரு இல்லைங்களா? நமக்காகவே நமக்கு சந்தோஷமா விண்ணப்பம் பண்ண சில நேரத்தில் வரமாட்டேங்குது. ஆனால் இவர் என்ன பண்றாருங்க, கட்டில் இருந்துக்கிட்டு ஜெயிலில் இருந்துட்டு பிலிப்பு சபைக்காக சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணுகிறார். அடுத்து 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். என்னை பற்றி நான் ஜெயிலில் போயிட்டான்னு, என்னை ஜெயிலில் தூக்கி போட்டாங்கன்னு நினச்சி நிறைய பேர் சந்தோஷமா இருந்து என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவை என்னை ஜெயிலில் போட்டாங்கன்னு நினச்சினாச்சு என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்களே, அதனால நான் சந்தோஷப்படுறேன். வெறும் சந்தோஷத்தோட நான் நிப்பாட்டிக்கல, இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஏன்னா அங்கே இயேசு பிரசங்கிக்கப்படுகிறார். நான் ஜெயிலுக்கு போயிட்டேன்றதுனால நான் கவலைப்படலப்பா, நான் ஜெயிலுக்குள்ளார போயிட்டேன்னு அவங்க சந்தோஷப்படுறாங்களேன்னு கவலைப்படல, கிறிஸ்து அங்கே பிரசங்கிக்கப்படுகிறார், அது எனக்கு சந்தோஷம், இன்னமும் சந்தோஷப்படுவேன்றார். எங்க இதெல்லாம் எப்படி எடுத்துக்க வேண்டியது, இவர் எப்படி எடுத்துக்கிறார் பாருங்க. ஒருத்தர் நம்மளை பற்றி தப்பாக நினச்சாங்கன்னா நம்முடைய மனசு படுற வேதனை அப்படி இருக்கும். இவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்களேன்னு நிறைய பேர் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் சொல்றாரு, அப்படி நினைச்சிட்டுனாச்சு என்ன பண்றாங்க, கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்களே, அதற்காக நான் சந்தோஷப்படுவேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன்றார். எப்படி ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்றாரு பாருங்க இவர். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க 18 வாசிச்சவங்களா, 21வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். வாழ்ந்தா கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், மறிச்சனாக்க என்ன பண்ணுவேன், அது எனக்கு நல்லது தான் ஏன்றாருங்க. மரணத்தை குறித்த பயமே இல்லை அவருக்கு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? மரணத்தை குறித்த பயமே இல்லாமல் அவர் என்ன சொல்றாருங்க, வாழ்ந்தனாக்க கிறிஸ்துவுக்காக வாழ்வேன், செத்து போனனாக்க நான் அவர்கிட்ட போவேன், அங்கே வாழ்வேன் இல்லாட்டி இங்கே வாழ்வேன் அப்படிங்கிறார். என்ன நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிறார். மரணத்தை குறித்த பயமே இல்லாமல் பேசுறார். அடுத்து பாருங்க 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இவருக்கு என்ன கரிசனை பாருங்க, ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு உயிர் போகுதா இல்லை இருக்குதான்ற நிலைமையில் இவர் இருக்கிறாரு. அடுத்து மரண தண்டனை கொடுப்பாங்களா இல்லை விடுதலை ஆக்குவாங்கன்ற நிலைமையில் இவர் இருக்கிறார். இவர் சொல்றாரு என்னன்னு, நான் அங்கே போனேன்னா நல்லா இருக்கும். எங்கே போனேன்னா, சிலர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிறது நல்லது, பேசாமல் போய் சேர்ந்துடலாம் அப்படிம்பாங்க. கொஞ்சம் வயசாயிடுச்சுனாக்க என்ன சொல்லுவாங்க, வீடு போங்குது காடு வாங்குதுங்களாம். வீடு போங்குதான் காடு கொஞ்சம் வயசாயிடுச்சுனாக்க. ஒரு 60 வயசு தாண்டினால என்ன நடக்குதுங்க, இந்த பேச்சு ஆரம்பிச்சிடுறாங்க. பவுல் சொல்றாரு, எனக்கு அங்கே போகிறதுக்கு ஆசை, ரொம்ப ஆசை, அங்கே போனால் எனக்கு அதிக நன்மை, ஆனால் நான் இந்த சரீரத்தில் இங்கே வாழ்றது உங்களுக்கு அவசியம் அப்படிங்கிற. என்ன ஒரு கரிசனை பாருங்க. நான் உயிரோடு இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு சொல்ல, உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றார். இவர் யாருக்காக ஜெபம் பண்றாரு? ஜெயிலில் உட்காந்துட்டு தனக்காக கூடி ஜெபம் பண்ணல, பிலிப்பு சபையில் இருக்கிற ஜனத்துக்காக சந்தோஷத்தோட ஜெபிக்கிறார்.
அது மாத்திரம் இல்லை, சாகிறத பற்றின ஒரு பிரச்சனை வரும்பொழுது எனக்கு ரெண்டில் குழப்பமாக இருக்குது. எனக்கு அங்கே போனால் நல்லா இருக்கும், எனக்கு அங்கே போகிறதுக்கு ரொம்ப ஆசை, அங்கே போனால் எனக்கு அதிக நன்மை. ஆனால் நான் அங்கே போகிறத விட நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு அவசியங்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் அப்பேற்பட்ட சோதனையின் வாழ்க்கையை, அப்பேற்பட்ட நெருக்கடியான வாழ்க்கையை எப்படி பார்க்குறாருன்றதை பாருங்களேன். அப்படியே அவருடைய கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்கு. 2:17 நம்ம வாசிக்கலாம். 2:17, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். பாருங்க, மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும். வார்க்கப்பட்டு போனாலும்னா என்ன அர்த்தம்னாக்க, நான் மரித்தே போனாலும், நான் மரித்தே போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்க. பா, என்ன மாதிரி பேசுறாரு பாருங்க. உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேல மேலும் ஊழியத்தின் மேல நான் வார்க்கப்பட்டு போனாலும், இந்த ஊழியத்தின் நிமித்தமாக, இந்த உங்கள் விசுவாச பரீட்சை நிமித்தமாக நான் மரிச்சு போனாலும், நான் மரித்தே போனாலும் நான் அதில் சந்தோஷப்படுவேன். நான் இறந்துட்டாலும் நான் சந்தோஷப்படுவேன். நான் மகிழ்ந்து சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறார். உங்கள் அனைவரோடும் கூட நான் சந்தோஷப்படுவேன். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இது நிமித்தம் நான் செத்தே போனாலும் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்க. என்ன சொல்றாரு? என் சாவுல வந்து யாரும் அழாதீங்கன்றாரு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சந்தோஷப்படுங்கன்றார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நடக்கிற விஷயமா இது? நம்ம சொல்லுவோம் அப்படியெல்லாம்? ஹல்லேலூயா. இவர் சொல்றாரு, நான் இது நிமித்தமாக, விசுவாசத்தின் நிமித்தமாக, பலி நிமித்தமாக, ஊழியத்தின் நிமித்தமாக நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷமா இருப்பேன். நான் மரித்தாலும் நான் உங்களோட சந்தோஷமா இருப்பேன். அது போல நீங்களும் என்னோட மகிழ்ந்து என்னோட சந்தோஷப்படுங்கள் அப்படிங்கிறார். இவர்கிட்ட விசுவாசம் எப்படியெல்லாம் வெளிப்படுது இவருங்க. விசுவாசம் மட்டும் இல்லை, இவருக்கு இவர் மேல இருக்கிற கரிசனை விட அங்க ஜனத்தின் மேல இருக்கிற கரிசனை ஜாஸ்தி. இப்படிதான் நானும் இருக்கணும்னு விரும்புகிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனா நான் இருக்க விரும்புகிறேன். அவர்கிட்ட இருக்கிற அந்த விசுவாசம், அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பு, அவர்கிட்ட இருக்கிற அந்த கரிசனை எனக்கு வேணும் என்பதை நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்து 3:1 நம்ம வாசிக்கலாம். மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் இல்லை, அது உங்களுக்கு நலமா இருக்கும். மறுபடியும் சொல்றார், கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளை எழுதுவது எனக்கு வருத்தம் இல்லை, அது உங்களுக்கு நல்லது. நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நலமா இருக்கும். ஏங்க, ஜெயிலுக்குள்ள உட்காந்துட்டு தனக்கு சோறு கிடைக்குதா, இல்லை எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதா, எனக்கு வந்து நல்ல தீர்ப்பை சொல்ல போறாங்களான்னு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம இவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு நலமா இருக்கும். நான் மரித்து போனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக என்ன பண்றேன், ஜெயிலில் உட்காந்து சந்தோஷத்தோட என்ன பண்றேன், ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க அதனால என்ன பண்ணுங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படுங்க. என்னோட சேர்ந்து நீங்களும். என்னங்க இது? இப்படிதாங்க நான் இருக்கணும்னு விரும்புறேன். எப்பொழுதும் நான் இப்படிதான் சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறேன். இவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் எனக்குள்ள வர வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அடுத்து 4வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஆண்டவரே, என்னதான் சந்தோஷம் சந்தோஷம் என்ன எங்க இருந்து சொல்லிட்டு இருக்கிறாருங்க? ஜெயிலில் உட்காந்து சொல்றாரு. ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் ஜெபிக்கிறது சந்தோஷத்தோட ஜெபிக்கிறேன். என்னை பத்தி மோசமா நினைக்கிறவங்க, இவன் ஜெயிலுக்கு போயிட்டானான்னு சந்தோஷப்பட்டு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறவங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அது மட்டும் கிடையாது, நான் சாகிற நிலைமை வந்தாலும் நீங்க என்ன பண்ணிடாதீங்க, எனக்காக வந்து கவலைப்பட்டு இருக்காதீங்க. நான் மகிழ்வேன். அதுல நான் மரித்தனாக்க, நான் வார்ப்பிக்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுகிறேன். அது போல நீங்களும் என்னோட என்ன பண்ணுங்க, மகிழ்ந்து என்னோட சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் இல்லை, ஏன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும். நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறதா, நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஜெயிலுக்குள்ளன்றாரு.
எத்தனை பேர் இருக்கிறீங்க? இவருக்கு இப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து ஒரு லெட்டர் யாராவது எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஜெயிலுக்குள்ள இருக்கிறோம், நம்ம ஒரு கட்டில் இருக்கிறோம், நமக்கு ஒரு காவலர் வந்து பக்கத்திலே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருங்க, கட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம வந்து வீட்டுக்கு லெட்டர் எழுதணும்னு ஒரு லெட்டர் எழுதுறோம். எப்படி எழுதுவோம்? நலம் நலம் அறிய ஆவல், நான் இங்கே படுற வேதனையும் கஷ்டமும் சகிக்க முடியல, இப்படி ஒரு சாப்பாட்டை போடுறாங்க, இப்படி என்ன வேலை வாங்குறாங்க, இப்படி ஒருத்தன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், நான் எப்போ விடுதலை ஆவேன்னு எனக்கு தெரியல, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. இப்படி தானேங்க லெட்டர் எழுதுவோம் நம்மலாம். இப்படி தானே ஒரு லெட்டர் எழுதியிருக்கணும் இவர். ஹல்லேலூயா. ஆனால் இவர் எப்படி லெட்டர் எழுதுறாரு? சந்தோஷப்படுறேன் நான், நீங்களும் சந்தோஷப்படுங்கன்றாரு. லெட்டர் எழுதுறாரு, நான் உங்களுக்காக சந்தோஷமா ஜெபம் பண்றேன், நீங்களும் சந்தோஷமா ஜெபம் பண்ணுங்க. நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன், நீங்களும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இப்படி சும்மா சும்மா சந்தோஷமா இருன்னு சொல்றது எனக்கு வருத்தம் இல்லை, நீங்க சந்தோஷமா இருக்கணும்ன்றாரு. ஆண்டவரே இவருக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை எனக்கு தாரும். நீங்க கேட்க மாட்டீங்க, தெரியும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, யார் யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் வேணும்னு விரும்புறீங்களோ அப்படி இருக்கிறவங்களாம் சொல்லுங்க என்னோட சேர்ந்து, ஆண்டவரே பவுலுக்குள்ள இருந்த சந்தோஷம் எனக்கும் தாங்க, அந்த விசுவாசத்தை எனக்கும் தாங்க, அந்த கரிசனையை எனக்கும் தாங்க, அவரை போல நானும் வாழணும்னு விரும்புகிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் 4:10 நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இவர் விட மாட்டாராட்றது இதை. ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுதும் மறுபடியும் என்னை விசாரிக்க வந்தீங்களே, அதனால நான் சும்மா சந்தோஷப்படல, கர்த்தருக்குள்ள மிகவும் சந்தோஷப்படுறேன். ஹல்லேலூயா. இப்படி செய்ய எண்ணிக்கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. பரவாயில்ல, உங்களுக்கு வந்து என்னை பார்க்கறதுக்கு நேரம் வரல, ஆனால் நீங்கள் வரணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணீங்களே, அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். எப்படி சும்மா இல்லை, கர்த்தருக்குள்ளார சந்தோஷப்படுறேன்றார். ஹல்லேலூயா. ஏன்னா விடமாட்டாங்க, வந்தீங்கனாலும் வாசப்படி வரைக்கும் தான், அதுக்கு மேலே என்ன பண்ணிடுவாங்க, அனுப்பிச்சுட்ருவாங்க. ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அடுத்து 13ஆம் வசனம், 4வது அதிகாரம் 13ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. இவர் வேற ஏதோ ஒரு ஆளு தானாட்டிருக்கு, வேற கிரகத்துல இருந்து வந்திருப்பாராட்டிருக்கு. இவர் ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு என்ன, இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஓட்டு எண்ணிக்கை இல்லைங்களா, ஓட்டு எண்ணின பின்னாடி ஜெயிச்ச பின்னாடி தான் இந்த ஆர்ப்பாட்டம். எத்தனை பேர் இருக்கீங்க? ஜெயிச்ச பின்னாடி தான் எல்லாரும் கொண்டாடுறாங்க, தப்பே கிடையாது. இப்ப சொல்லுவாங்க, என்னை இவங்க சொல்லலாம், என்னதுங்க, இன்னைக்கு ஜெயிச்சவங்க சொல்லலாம், இன்னைக்கு ஜெயிச்ச அந்த கட்சிக்காரங்க சொல்லலாம், என்னன்னு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. இவர் ஜெயிச்சாருங்களா? இவர் எங்க இருக்கிறாருங்க? பக்கத்துல ஒருத்தன் கட்டு போட்டு உட்காந்துருக்கிறான், பக்கத்துல ஒருத்தன் 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், இவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படின்ட்டு. ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறாரு. அங்க இருந்து சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எங்கேயோ போய் ஜெயிச்சுட்டு வந்து சொல்லிங்க, சூழ்நிலை மோசமா இருக்கிற நேரத்தில் சொல்றாரு. ஏன்னா இவர் யாருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாரு? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? 19ஆம் வசனம் பாருங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு வந்து என்னன்னா, இப்படியெல்லாம் நம்மனாலாம் வாழ முடியாதுங்க. அது அவர் வேணா வாழலாம், யாரு, பவுல் வேணா வாழலாம், நம்மனாலாம் வாழ முடியாதுங்க. நமக்கு இருக்கிற பிரச்சனையை தாங்கவே முடியாதுங்க. அவர் ஏதோ பெரிய விசுவாசத்தில் இருந்துட்டாரு, அதனால அவரு வாழ்ந்துட்டாரு, நம்மனாலாம் என்ன பண்ண முடியாதுங்க, வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுதான் தவறு. வேதத்தில் எழுதியிருக்கிற எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க?
தேவன் அவருடைய ஆவியினாலே இங்க எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், நம்மனால இப்படி வாழ முடியும், அவர் நம்முடைய வாழ்க்கையில இப்படி வாழ முடியும் என்பதனாலதான் அவர் இங்க எழுதி வச்சிருக்கிறார். இப்பேற்பட்ட சோதனையிலும், இப்பேற்பட்ட கட்டிலையும், இப்பேற்பட்ட பிரச்சனையிலும், இப்பேற்பட்ட துன்பத்திலையும் நம்மனால கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க முடியும், அப்படி வாழ முடியும் என்பதனாலதான் கர்த்தர் நம்மளை இப்படி, ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். இப்படி நம்மளால வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் இப்படி என்னால் வாழ முடியும் என்று? ஹல்லேலூயா. சிலர் சொல்றாங்க, என்ன தெரியுங்களா, இப்படி எல்லாம் பிரச்சனை வந்துச்சுன்னா பல்ல கடிச்சிட்டு இருந்துக்கோங்கன்றாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பல்ல கடிச்சுக்கோங்க, பல்ல கடிச்சிட்டு இருந்துருங்க, அப்புறம் என்ன ஆகிடும், அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கொஞ்சம் பல்ல கடிக்கிறத விட்டுருங்க அப்படிம்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்ன நடந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுறாதீங்க. என்ன பண்ணிடாதீங்க, என்ன நடந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுறக்கூடாது. நல்லது நடக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டீங்கன்னா தீமை நடக்கும்போது என்ன பண்ண முடியாது, சந்தோஷப்பட. அதனால என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சந்தோஷத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லது நடக்கும்போது கொஞ்சமாக சந்தோஷப்பட்டு கொஞ்சத்தை என்ன பண்ணிக்கோங்க, சேர்த்து வச்சுக்கோங்க. தீமை வரும்போது அந்த சந்தோஷத்தை அப்படியே கொஞ்சம் வச்சிங்கன்னா அப்படியே பேலன்ஸாக போயிட்டீங்கன்னாக்க என்ன இல்லை, பிரச்சனை இல்லை, அப்படியே நீங்கள் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கலாம். ஒன்றா பல்ல கடிச்சுக்கோங்க, இல்லாட்டினா ரொம்ப சந்தோஷப்படாதீங்க அப்படின்றாங்க. சமநிலையாகவே வாழுங்க அப்படின்றாங்க. ஆனால் பவுல் அப்படியா இருந்தாருங்க, பவுல் அப்படியா இருந்தாருங்க. பவுல் பல்ல கடிச்சிட்டெல்லாம் இருக்குல்ல. பவுல் சந்தோஷப்படுற நேரத்தில் மட்டும் சந்தோஷப்பட்டுட்டு துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது சந்தோஷப்படாமல் இல்லை. அவர் நல்லது நடக்கிறப்ப இருந்த சந்தோஷத்தை விட துன்பங்கள் நடக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? சோதனைகள் வரும்பொழுது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திருக்கிறார், உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருந்திருக்கிறார். அவருடைய லெட்டரில் பார்க்கும் பொழுது சந்தோஷப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன்றதை அதிகமாக சொல்றார். வெறும் 1வது அதிகாரத்திலேயே ஏகப்பட்ட டைம் சொல்லிட்டார், நான் சந்தோஷமா இருக்கிறேன், சந்தோஷமா ஜெபம் பண்றேன் அப்படின்ட்டு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? காரணம் என்னவா இருக்கும்? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சோதனைகளை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கான ஒரு ஆயுதம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு பொறுமை அவசியம்தான். பொறுமையை விட சந்தோஷம் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுதுதான் என்ன நடக்கும்னா சோதனையை நம்மளால எளிமையாக ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இப்ப அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு, சோதனையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு ஒரு ஆயுதம் இருக்கிறது. அந்த ஆயுதத்தை தான் இவர் பயன்படுத்தி இருக்கிறாரு. சரியாக ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். அல்லேலூயா. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தானங்க ஆரம்பித்தோம், அதனால ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கலாம். இதுல தான் அந்த சோதனையை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கான ஆயுதத்தை அவர் சொல்றார். அவரை சந்தோஷமாக வச்சிருந்தது என்ன, அவரை மகிழ்ச்சியாக வச்சிருந்தது என்ன, இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர்னால சந்தோஷப்படுவதற்கு காரணம் என்ன பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற அந்த பிரசங்கம் வேற. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண வந்திருக்கிறோம்னா நன்றாக வேதத்தை தியானிக்க வந்திருக்கிறோம், வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி படிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு பைபிள் படிக்கிறது எப்படிங்கிறத ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். அல்லேலூயா. நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணுங்க, பைபிள் படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நீங்கள் பைபிள் படிக்கிறதையே விட மாட்டீங்க, அந்த அளவுக்கு பைபிள் படிக்க ஆரம்பிப்பீங்க. என்ன பண்ண தெரியுங்களா, பைபிள் படிக்கும்போது அதிகமாக கேள்வி கேட்கணும். என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க? என்ன பண்ணுங்க, கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? இது எப்படி, ஏன் நீங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் இங்க இந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஏன் இங்க 2 முறை 3 முறை இந்த வார்த்தைய சொல்லியிருக்கிறாங்க, இங்க என்ன பிரச்சனைனால இங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இப்படின்னு கேள்வி எழும்பும் பொழுது நம் வேதத்தை நன்காக ஆராய்ச்சி செய்ய முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணுங்க. பைபிள் படிக்கும் பொழுது உதாரணத்துக்கு கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். கர்த்தரின் மெய்ப்பராக இருந்தால் என்னென்னலாம் நடக்கும்? நான் தாழ்ச்சி அடையேன். பார்த்தீங்களா?
கேள்விக்கு பதில் அப்படியே வருது. கர்த்தர் என் மெய்ப்பராக இருந்தால் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் கொண்டு போய் என்ன சேர்ப்பார். அவர் என் மெய்ப்பராக இருந்தால் நான் மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு பயப்பட வேண்டிய அவசியமே. கேள்விக்கு பதில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேதத்தில் அதிகமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய பதில்களை பெற்றுக்கொள்வீர்கள், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையும் அதிகரிக்கும். ஹல்லேலூயா. இப்போ இங்கே என்னன்னாக்க, இங்கே இவருடைய சந்தோஷத்திற்கு காரணமாக இருப்பது என்னவா இருக்கும் அப்படின்னாக்க, இந்த 1வது வசனத்திலும் 2வது வசனத்திலையும் எந்த வார்த்தை அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன் அங்கே வந்து அந்த வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கவனிக்க வேணும். ஹல்லேலூயா. இந்த 1வது வசனத்தில் மட்டும் இயேசு கிறிஸ்துவின் அப்படிங்கிறதையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்படிங்கிற 2 வார்த்தையும் 2 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து கிறிஸ்துன்னு சொல்லி. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கிறிஸ்து கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு 2 முறை. அந்த ஒரு வசனத்திலே 2 முறை அவர் என்ன சொல்றாருங்க சொல்றாரு. இப்போ நம்ம அனுப்புனர்னு போட்டால் என்னன்னு போடுவோம்? நம்ம பேரை போட்டு அதுக்கு கீழே ஊரை போட்டு அப்படிதான் போடுவோம். இவர் எப்படி போடுறாரு? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பு பட்டணத்தில் அப்படி ஆரம்பிக்கிறார். இதுதான் அனுப்புனர். நான் தாங்க அனுப்புறேன். நான் கிடையாது. கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக இருக்கிறேன் நானும் தீமோத்தேயும் சேர்ந்து இந்த லெட்டரை அனுப்புகிறோம். அடுத்து சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும். யாருக்கு லெட்டர் எழுதுறாரோ அவங்களையும் சொல்றாரு. அவங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறாங்க. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான ஊழியக்காரன். நான் யாருக்கு எழுதுறேனோ அவங்க யாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவரு லெட்டர் எழுத அனுப்புனர் பெறுநர்ல கூடி அவரை விட முடியல, இயேசுவை விட முடியல. அந்த அளவுக்கு இயேசுவின் மேல ஒரு பற்றுதல். 2வது வசனம் பாருங்க. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. அவருக்கு கிறிஸ்துவின் மேல அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அடுத்து 5வது வசனத்தை பாருங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அங்கே நம்பின்ற வார்த்தை இன்னொரு விஷயம், இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி சொல்லுதுன்னா நிச்சயமாய் அப்படின்னு அர்த்தம். நிச்சயமா உங்களை நடத்துவாருங்க அப்படிங்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில தொடங்கி இருக்கிறாருன்னா அதை நிச்சயமா முடிப்பாரு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையை தொடங்கினவர் அவர் நிச்சயமாக முடிப்பார். இயேசுவை நம்பி நான் இதை சொல்றேன் அப்படிங்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க 8வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பினாலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாயிருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு. பாருங்க, இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு, அவர் இயேசு கிறிஸ்துவை விடவே இல்லைங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து 19ஆம் வசனத்தை பாருங்க. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும். உங்கள் ஜெபம் இருக்குது, உங்கள் ஜெபத்தோட கூட எனக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய உதவி எனக்கு ரட்சிப்பாக முடியும் அப்படிங்கிற. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்ன விஷயம்னாக்க 29வது வசனத்தை பாருங்க. 1வது அதிகாரம் 29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு. எதை பாரு, அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கிறிஸ்து இல்லாம அவரால் எதையுமே யோசிக்க முடியல. அவர் நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, எழுந்திருச்சாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, நல்லா வாழ்ந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, கிறிஸ்து இல்லாமல் அவர்னால எதையுமே பண்ண முடியல. ஒரு சாதாரண ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு கூடி நான் எழுதுறேன்னு சொல்லாம அவர் என்னன்னு சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரனாகிய நான் அப்படிங்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுல கூடி அவர்னால என்ன பண்ண முடியலைங்க? இயேசு கிறிஸ்துவை விட்டு கொடுக்க முடியல. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு விசுவாசம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் என்ன சொன்னேங்க முதல்ல? பவுலை போல ஒரு விசுவாசம், பவுலை போல ஒரு கரிசனை இருக்கணும்னு நான் சொன்னேன். பவுலை போல நம்ம வாழணும்னு நம்ம
பவுல் யாரை போல வாழணும்னு நினச்சிருக்கிறாருன்னா இயேசுவை போல வாழணும்னு நினச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை போல நான் வாழணும் அப்படின்றதுனால தான் அவர்னால சோதனைகள்லையும் பிரச்சனைகள்லையும் துன்பங்கள்லையும் அவ்வாறாக வாழ முடிந்தது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிச்சு முடிச்சிடலாம். ரோமர் 8வது அதிகாரம் அதிலே 38வது வசனம். இந்த ரோமர் எழுதின நிருபத்தையும் யார் எழுதியிருக்கிறார்னா பவுல் தான் எழுதியிருக்கிறார். நீங்கள் வேணால் ரோமர் 1வது அதிகாரத்துக்கு மேலே வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம். இந்த பவுல் யாருக்கு எழுதியிருக்கிறாருங்க? ரோமாபுரியில் இருக்கிறவங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கிறார். அவர் இங்கே 8வது அதிகாரத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன வேணா நடக்கலாம் என் வாழ்க்கையில, ஆனா இயேசுவை விட்டு என்னை ஒருத்தராலும் ஒரு சூழ்நிலையினாலும் என்னை பிரிக்க முடியாது. இப்ப பவுலினுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை விட, சூழ்நிலைகளை விட, துன்பங்களை விட, சோதனைகளை விட யாரு பெருசா இருக்கிறார்னா இயேசு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சிந்தனை முழுவதும் இயேசுதான் நிறைஞ்சிருக்கிறார். அவருடைய யோசனை முழுவதும் இயேசுதான் இருக்கிறார். ஒரு லெட்டர் எழுதுறதுக்கும் இயேசு வேணும், ஒரு ஜபிக்கிறதுக்கும் இயேசு, நடக்கிறதுக்கு இயேசு, சாப்பிடும் பொழுது இயேசு, பிரச்சனையை சந்திக்கும் பொழுது இயேசு, ஜெயிலில் இருக்கும் பொழுது இயேசு, எல்லா இடத்திலும் அவர் இயேசு 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 என்று வாழ்ந்திருக்கிறார். இயேசு மட்டும் எனக்கு போதும் என்று வாழ்ந்தார். ஹல்லேலூயா. சோதனைகளை எப்படி மகிழ்ச்சியா மாத்துறாரு. கட்டுகள்ல இருந்துட்டு எப்படி ஒருத்தருக்காக ஜெபிக்க முடியுது, கட்டுகள்ல இருந்து எப்படி ஒருத்தருக்காக கரிசனை உள்ளவராக இருக்க முடியுது. உங்களுக்காக நான் வேண்டுகிறேன், உங்களுடைய குறைச்சலை அவர் நிறைவாக்குவார், உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது? காரணம் இயேசு அவருடைய மனசுல இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அப்பேற்பட்ட அகோரமான நேரத்தில், அப்பேற்பட்ட சோதனையின் நேரத்திலும், அப்பேற்பட்ட துன்பமான நேரத்திலையும் அவருடைய வாழ்க்கையில அவரால் அப்படி சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுன்னா அவருடைய வாழ்க்கையில இயேசு எனக்கு போதும் என்று வாழ்ந்தார். சாகும் பொழுது நான் செத்தா பரவாயில்லன்னு சொல்ல, நான் சாகிறது இயேசு என் கூட இருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதுல கூட என்ன பண்ண மாட்டேங்கிறாருங்க, இயேசுவை விட மாட்டேங்கிறாரு. நம்ம சந்தோஷத்துக்கு காரணமே யார் தெரியுங்களா? இயேசு தான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்பேற்பட்ட சோதனையில் வேணா நீங்க மாட்டியிருக்கலாம், எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் வேணா நீங்க இருக்கலாம், எவ்வளோ பெரிய துன்பத்தில் வேணாலும் நீங்க இருக்கலாம். ஆனா கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டார்னா உங்களால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் சந்தோஷமாக வாழ முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என்னால் கிறிஸ்து என் வாழ்க்கையில் இருந்தாருன்னா சந்தோஷமாக வாழ முடியும்னு சொல்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலை வேணால் வரலாங்க, ஜெயிலே போய் தூக்கி போடலாங்க, கட்டுகளில் இருக்கலாங்க, மரணமே நேரிடுற சூழ்நிலை வரலாங்க, பசி பட்டினி ஏற்படலாங்க, எவ்வளோ பெரிய நெருக்கங்கள் வரலாம், எப்பேற்பட்ட சோதனைகள் வரலாம், ஒன்றுத்துக்குமே வழி இல்லாத நிலைமை கூடி வரலாம். கிறிஸ்து நம்மளோட இருந்தார்னா அந்த சூழ்நிலையில நம்மளால சந்தோஷமாய் வாழ முடியும். ஏன்னா அவரை போல நம்மளை சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு யாருமே முடியாது. அதனால தான் சொல்றாரு, நீங்க சும்மா சந்தோஷமா இருக்காதீங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்தே சொல்லுங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, நீங்கள் சந்தோஷமா இருப்பது தான் எனக்கு முக்கியன்றார். நீங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நான் இயேசுவினால சந்தோஷமா இருக்கிறேன், அது போல நீங்களும் இயேசுவை போல, இயேசுவை விசுவாசிச்சு இயேசுக்குள்ளராக சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ளராக சந்தோஷமா இருங்கள். ஹல்லேலூயா. அது சொல்லி முடிச்சுட்டு அடுத்து சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எப்படி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க முடியும்? ஹலோ, எதுக்குமே கவலைப்படாமல் யாருனாலும் இருக்க முடியுங்க? நடக்கிறத பேசுங்க, நீங்க நடக்கிறது தாங்க பேசுறேன். அவர் சொல்றாரு, ஜெயிலில் இருந்துட்டு ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்றாரு. அவருக்கு கவலையே இருக்காதுங்களா? ஆனா இல்லைங்க அவருக்கு நிஜமாலுமே. ஏன்னா அவர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதனால இன்னொருத்தரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும். நீங்க இன்னொருத்தரை பார்த்து சொல்ல முடியுமா?
எனக்கு இவ்வளோ பிரச்சனை, உனக்கு போய் எப்படி நான் சமாதானம் சொல்றது? நீங்கள் ஒன்றுக்கும் படாமல் எல்லாவற்றையும் குறித்த ஸ்தோத்திரத்தோட கூட நீங்க என்ன பண்ணுங்க, வேண்டுதலினாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, உங்கள் ஜெபத்திற்கு பதில தருவார் அப்படிங்கிறார். எப்படி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்க முடியும்? அதுக்கு முன்னாடி கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். அப்போதான் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. பிசாசானவன் என்ன பண்ணுவான், உனக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே ஆண்டவர் தான், ஜெபம் பண்ணாத. ஜெபம் பண்ணி என்ன நடந்துருச்சு? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, சந்தோஷமாக வாழ்ந்த மனுஷன் என்ன சொல்றாரு, அவ்வளோ பிரச்சனையில், அவ்வளோ நெருக்கடியில், அவ்வளோ இக்கட்டில் வாழ்ந்த மனுஷன் என்ன சொல்றாரு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். அப்போ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த ஸ்தோத்திரத்தோட நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்றார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்போ ஜெபம் வரும்? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தால் தான் ஜெபம் வரும், இல்லாட்டினா வராது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே நம்ம சோதனைகளை மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு நாம் சந்தோஷமா இருக்கணும். நாம் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணுங்க, கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில போதுமானவராக இருக்கணும். எத்தனை பேர் அவர் என் வாழ்க்கையில போதுன்றீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?